விட்டமின் சி குறைபாடால் என்னென்ன பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை பார்க்கலாம் வாங்க. விட்டமின் சி குறைபாடு நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் செயல்பாடு. காயங்களிலிருந்து குணமடையும் வேகம், வலுவான இரத்த நாளங்களை பராமரித்தல் மற்றும் ஆற்றல் அளவுகள் உள்பட நடைமுறையில் ஆரோக்கியத்தின் ஒவ்வொரு உறுப்புகளிலும் தீங்கு விளைவிக்கும். நீண்ட கால தாக்கங்களின் தீவிரம் நாள்பட்ட நோய்கள் மற்றும் பிற உடல் நல பிரச்சனைகளை உருவாக்கும் வாய்ப்பை உயர்த்தலாம். அதிர்ஷ்டவசமாக விட்டமின் சி உள்ள பல உணவுகளை சாப்பிடுவது மற்றும் ஆரோக்கியமான சீரான உணவை கடைபிடிப்பது இதனை பொதுவாக தடுக்கக்கூடியது. குறைந்த விட்டமின் சி அளவை தவிர்க்க விட்டமின் அதிகம் உள்ள உணவுகளை உங்களின் உட்கொள்ளலை அதிகரிக்கும். விட்டமின் சி குறைபாடு என்றால் என்ன? விட்டமின் சி குறைபாடு உணவில் போதுமான அளவு விட்டமின்ஸ் உட்கொள்வதால் ஏற்படுகிறது. காலப்போக்கில் விட்டமின் சி குறைபாடு புதிய கொலாஜின் உற்பத்தியை தடுக்கிறது. இது உங்கள் உடலின் ஆரோக்கியத்தையும் பழுதுபார்ப்பையும் பாதிக்கிறது. இதனால் பல திசுக்கள் மோசமடைந்து தொடங்குகின்றன. ஸ்கர்வி என்பது ஒரு நிலையான நாள்பட விட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் ஒரு நிலை. இது பொதுவாக 3 மாதங்கள் அல்லது அதற்கு மேல் நீடிக்கும். விட்டமின் சி குறைபாட்டின் அறிகுறிகள்: பார்வை இழப்பு, காயங்களை மெதுவாக குணப்படுத்துதல், உலர்ந்த முடி மற்றும் உடையக்கூடிய நகங்கள். சோர்வு என்பது விட்டமின் சி குறைபாட்டின் ஆரம்ப அறிகுறிகளில் ஒன்றாகும். விட்டமின் சி குறைபாடு எலும்பு ஆரோக்கியத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி, பிரகாசமான சிவப்பு மயிர்கால்கள், சேதமடைந்த வறண்ட தோல், வீங்கிய மூட்டுகள், ஈறுகளில் இரத்தப்போக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு எடை அதிகரிப்பு, இவை அனைத்தும் விட்டமின் சி குறைபாடின் அறிகுறிகளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன்.